வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் கௌரி கேட்குறேன். எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காதலர் தின நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் குடும்பத்தோடு எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன என்பதை பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு நான் மதிய உணவாக இலங்கை முறையின்படி தோசை சுட்டிருக்கிறேன். அதோடு நெத்தலி கருவாட்டு சம்பல், கோழிக்கறி, சோறு சமைத்திருக்கிறேன். எல்லாத்தையும் இப்போது ஒரு தடவை பார்ப்போம் வாங்க. தோசைக்கு புளிக்க வைத்திருக்கிறேன். இந்த பாருங்கள், நேற்றைக்கு ரெடி பண்ணி வைத்தேன். இதில் இப்போது கோழிக்கறி சமைக்க போகிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சோட்டாக தான் காட்டுவேன். கோழிக்கறி சமைப்பதற்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும், மஞ்சள் பவுடர், ஹரி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் சரியான சிம்பிளாக தான் நான் இன்றைக்கு குக் பண்ணினேன். ஆனால் மிகவும் டேஸ்டான முறையில் சிக்கன் கறி இன்றைக்கு வந்தார். கோழிக்கறிக்கு நான் ஹோம்மேட் மசாலா பவுடர் பாவித்தேன். மிகவும் டேஸ்டியாக இருந்தார். நான் உங்களுக்கு பிறகு அப்லோட் பண்ணுகிறேன். தோசைக்கு நேற்றைய இரவு தான் தோசை மாவு ரெடி பண்ணி புளிக்க வைத்தேன். இந்த தோசை மாவு எப்படி புளித்திருக்கிறார் பாருங்கள், இந்த குளிர் நாட்டிலே. இந்த தோசை மாவு புளிக்க வைப்பதற்காக நான் எந்த ஒரு ஐட்டமும் பாவிக்கல. நான் உங்களுக்கு ரெசிபி பிறகு அப்லோட் பண்ணுகிறேன். இப்போது இந்த தோசை மாவுக்கு தாளிப்பும் உப்பும் சேர்த்துருக்கிறேன். இனி தோசையை சுட்டெடுக்க போகிறேன். தோசை சுடுவதற்கு முதலே நெத்தலி சம்பல் மேக் பண்ண போகிறேன். தேங்காய் பூவையும் அந்த நெத்தலி கருவாட்டோடு சேர்த்து நான் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு தான் சம்பல் செய்வேன். இப்போ இந்த சிக்கன் கறியை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்க அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார் சிக்கன் கறி. லாஸ்ட்டில் கறி இறக்குற தருணத்தில் தான் மசாலா பவுடர் சேர்க்க வேணும். இந்த பாருங்க எப்படி இருக்கிற ரெண்டு கறி இப்போ தோசையை சுட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். தோசை நான் எப்போவுமே தோசை கல்லில் தான் சுட்டெடுப்பேன். நான்ஸ்டிக் ஐட்டம் நான் பாவிக்கிறேன் இல்லை. இப்போ இந்த தோசையும் 2 விதமான தோசை நான் சுட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு தோசை மசாலா சேர்த்த தோசை சுடுகிறேன். இன்னும் ஒன்று மசாலா சேர்க்காமல் சுடுகிறேன். அது பிள்ளைகளுக்காக அப்படி சுடுகிறேன். அவைகளுக்கு மசாலா சேர்க்கிறது பிடிக்காது. இப்போ முட்டை தோசை சுடுகிறேன். முட்டை தோசைக்கு மிளகு பவுடர் கொஞ்சம் சேர்க்கிறது நல்லா. இப்போது நான் எல்லாமே சமைத்து முடித்துட்டேன் பாருங்கள். தோசை நான் சுடும்போது கொஞ்சம் திக்னஸாக தான் சுடுறேன். நான் அதை எதற்காகன்னு சொல்லிச்சேன்னா, சுட்டு முடிஞ்சு வெளியில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது சரியான தின்னாக இருப்பார். இப்போ தோசையும் நான் சுட்டு முடிந்து சம்பல் கறி எல்லாம் வைத்து முடிந்து மிச்சமுள்ள தோசை மாவை பாருங்கள். இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு பிறகு நீங்கள் சுட்டு சாப்பிடலாம். இப்போது நெத்தலி சம்பலை தோசையோடு சேர்த்துட்டு தோசையை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி.